வணக்கம். அக்கண்டாவை மாதிரியான ஒரு படத்துக்கு பொதுவாகவே பாலகிருஷ்ணா நடிக்கிற படங்களுக்கு, போயப்பாட்டி ஸ்ரீனு டைரக்ட் பண்ண படங்களுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னன்னு தெரிஞ்சு தானே நம்ம போகிறோம். நம்ம என்ன பெரிய காவியத்தையே எதிர்பார்க்க போகிறோம். அவர் என்ன மார்ட்டின் ஸ்கார்செஸி மாதிரி எடுக்க போகிறாரு, கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி பயங்கரமாக டைம் வச்சு பிளே அது மாதிரிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் தெரியும், ஓவர் த டாப் மாஸ் படமாக இருக்கும், அன்அப்பாலஜெட்டிக்காக கமர்ஷியலாக இருக்கும், டூ மச்சாக பில்டப்பாக இருக்கும், எல்லாமே தான் இருக்க போது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். ஸோ அக்கண்டா பார்ட் 1 வரும்போது அது யாரும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வினய விஜயராம மாதிரி ஒரு படத்தை எடுத்த ஒருத்தர் வந்து அடுத்து இது ஒரு படத்தை கொடுப்பாருன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி அந்த ஓவர் த டாப் ஹீரோயிசம் பாலகிருஷ்ணாவோட இமேஜுக்கு சூட் ஆயிடுச்சு. அந்த படத்தையும் உருப்படியாக கொஞ்சம் கொஹரண்டாக ஒரு ஸ்டோரின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதனால் அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அடுத்து வந்து அக்கண்டா 2னு சீக்வல் இறங்கிட்டார். இந்த ப்ளூ டிஷர்ட்லாம் இரலவெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது போட்டால் என்ன எப்படி இருந்தாலும் அந்த படம் எப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குறது பயங்கரமாக அந்த நுவான்ஸ்டான இது சட்டிலாக இது பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படி பயங்கரமாக அசஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபன் பண்ணுறது உண்மையை சொல்ல ஃபன் பண்ணுறது தான் போனது. ஸோ படம் வந்து அக்கண்டா 1 அளவுக்கு அபத்தமாக இருந்ததா இல்லை அதை விட ரொம்ப அபத்தமாக இருந்ததா ரொம்ப கொடூரமாக இருந்ததான்றதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் போனதே தவிர மற்றபடி ரொம்பலாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து அந்த நுவான்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஃபன் பண்ணுறது தான் போனேன். ஃபன் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறத நான் இந்த ரிவ்யூவில் சொல்கிறேன். கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதுலேயே நிறைய லேயர்ஸ் வச்சுருக்காங்க. அகைன் இது வந்து நீங்கள் கிறிஸ்டோபர் நோலன் படங்களில் வர லேயர்ஸ்லாம் கிடையாது. எங்கெங்கேயோ போகுது கதை. இது இங்கேருந்து ஒரு கதை வருது, அங்கே அந்த மாதிரி ஒரு கதை. கோரில் என்னென்னா சைனாலேருந்து இந்தியாவை டீஸ்டேபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஒருத்தர் இருக்கார், சாங் அப்படிங்கிற சாங் கிடையாது வேறு எதுவும் பேர், சாங்ன்றவர் பிளான் பண்ணுறவர். ஒரு ஜெனரல் ஒருத்தர் இருக்கார், கொடூரமான ஒருத்தர். அவர் வந்து கால்வான் எல்லையில் வந்து இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிராமத்துள்ள போய் எல்லை அது அந்த எல்லை அந்த கிராமம் முதல்ல எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் மக்களா இல்லை சீனத்து மக்களாங்கிறது தெரியல. திடீர்னு வைஜி மகேந்திரன் வேறு புத்த பிக்ஷுவாக உட்காந்துட்டு இந்த புத்த பிக்ஷுவுக்கும் தமிழ் சினிமா அது பொதுவாகவே புத்த பிக்ஷுக்கும் சினிமாவுக்கும் நான் பார்க்குற சினிமாவுக்கும் ஏதோ ஒரு பேட் சென்டிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். புத்த பிக்ஷுன்னு ஒரு கேரக்டர் வந்தாலே அந்த படம் வந்து பெருசாக உருப்படுறது கிடையாது. ஸோ எதுக்கு அந்த கிராமத்துள்ள போய் அடிக்கிறலாம் தெரில. ஸோ அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து இந்தியாவை டீஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படி டீஸ்டேபிளைஸ் பண்ணணும்னா முக்கியமாக என்ன பண்ணணும், அவங்களுடைய ஆன்மீகத்தில் அடிக்கணும். அதுதான் அவங்க அந்த நாட்டுடைய கோர். ஸோ அதில் நம்ம கை வச்சோன்னா அதை நம்ம டீஸ்டேபிளைஸ் பண்ணாலே அந்த நாட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், நாசம் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ கும்பமேளாவில் ஒரு வைரஸை பரப்பி விடுறாங்க. கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, பேர்லாம் சொல்ல கொரோனா மாதிரி ஒரு வைரஸ். ஸோ அந்த வைரஸ் பரவுது. அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறது யாருன்னா பாலகிருஷ்ணாவுடைய பொண்ணு. அதாவது இந்த கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா, பாம்பிளாஸ் மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அவருடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து 16 வயசு. அவங்க வந்து சின்ன வயசில் நிறைய ஐக்கியூ இருக்கிறதுனால அவங்க இப்போவே டிஆர்டிஓலாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ அவங்க தான் அந்த பயோஷீல்டுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மருந்து அந்த வேக்சினேஷன் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிற மாதிரி சைனாலேருந்து தடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய கேங் ஒன்று வேலை செய்யுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கதை. இது இல்லாமல் நடுவில் சின்ன சின்ன அப்புறம் அக்கண்டா மேலே பர்சனல் கிரட்ஜ் இருக்கிற ஒரு பில்லி சூனியா இருக்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஆதிப்பின் சிட்டி நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரிவெஞ்சுன்னு ஒரு கேரக்டராக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி கலந்து கட்டி வருது. இதெல்லாம் தான் இந்த அக்கண்டா 2. ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் ஆஸ்பெக்ட் என்னன்னா அந்த ரீகேப்புங்கிற மாதிரி முதல்ல ஒன்று போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுங்க, அந்த ரீகேப் வந்து அந்த மாண்டேஜை சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஹைலைட்ஸ் மாதிரி இருந்தது. முக்கியமான மொமெண்ட்ஸோட ஹைலைட்ஸ் மாதிரி எடுத்து அழகாக அந்த ரீகேப் மாதிரி ஓட்டி இருந்தாங்க. படம் ஆரம்பிக்கும் போது அது சூப்பராக இருந்தது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அவருக்கான மாஸ் மொமெண்ட்னு யோசிச்சிருக்காரு பாருங்க போயபாடி சீனும். கண்டிப்பாக அது ஓவர் த டாப் தான். இதெல்லாம் உண்மையாக நடக்கவே நடக்காது. அதாவது நீங்கள் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கூட சார் இது வந்து கிராஃபிக்ஸ்லேயே நாட் பாசிபிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ தூரம் இமேஜினேஷன் பரவாயில்ல, பயங்கரமாக வேலை செஞ்சிருக்காங்களேன்ற மாதிரி அந்த சில ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. சில உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆகிட்டு அதோடைய அந்த விங்கு ரெக்கர்களை அப்படியே அடிச்சுக்கிட்டு ஒரு மக்கள்கிட்ட மோதுற மாதிரி வரும். இவர் கையில் எப்பயுமே ஒரு திரிசூலத்தோட தான் இருப்பார். அந்த திரிசூலத்தை கரெக்டாக அந்த ரெக்கையோட சென்டர் பாயிண்டில் எடுத்து அப்படியே தூக்குவார். அது தலையில் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒரு பெரிய சக்கரம் மாதிரி சுற்றும். அதை சிஜி பண்ணி அவருக்கு மண்டை மேலே ஒரு சுதர்சன சக்கரம் சுற்றுறோம். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இமேஜின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபைட் நடக்கும். அதில் அந்த கழுத்துலேயே அந்த சூலத்தை சுற்றி அப்படி நடந்து போகிறது. அதை வச்சு அப்படி போயிட்டு அது பூமராங் மாதிரி அதை கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்காவுடைய வைப்ரேனியம் ஷீல்டு மாதிரி தான். அது என்ன ஆல் பர்பஸ் இதுவாக இருக்குது. திடீர்னு அதை வச்சு வந்து கிளைமேக்ஸில் வந்து மிஷின் கன்லாம் ஃபயர் பண்ணுறாரு, டேங்க் ஆப்ரேட் எல்லாமே எல்லாம் நடக்குது. அதாவது அந்த திரிசூலம் வந்து ஒரு ஆல் பர்பஸ் திரிசூலம். அதை நீங்கள் பக்திக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது ஓவர் த டாப்பாக இருந்தாலும் அன்இன்டென்ஷனலி ஃபன்னியாக இருந்தாலும் நம்ம கலாய்கிற லெவலில் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கிரியேட்டிவிட்டி தான். ஏன்னா அதுக்குன்னு தனியாக யோசிக்கணும்ல உட்காந்து. இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி ஆக்சுவலாக இந்த படத்தை சேவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இதில் எதுவுமே இல்லைங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அடிப்படையாக கொஹரண்டான ஒரு கதையாகவே இது தெரியவே இல்லை.
சும்மா அப்படி பேசி பேசி குக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு முதல்ல இந்த கதை. அதுவே கொஞ்சம் உருப்பு இல்லை. தமிழ் படங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமராவது போடுவாங்க, மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நாங்கள் வந்து கேரக்டர்ஸ்லாம் தமிழில் பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரா டப்பிங் மாதிரி இருக்கும். அவங்க வேற பேசுவாங்க, லிப்சிங் தப்பாக இருக்கும், பட் தமிழில் அவங்க பேசுகிற மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சிடும் அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஸோ தமிழ் டப் பண்ணிடுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆந்திராவில் ஆரம்பித்து சைனா தாண்டி பார்டரில் இங்கே எல்லா இடத்துலையுமே சைனாலாம் கூட ஃபுல்லாக அவங்க தெலுங்குலேயே தான் பேசுகிறாங்க. லிப்சிங்லாம் கூட கரெக்டாக இருக்குது. அதாவது வேறு மொழி ஆர்டிஸ்ட்டு லிப்சிங் கரெக்டாக தெலுங்கில் பேசுகிறாங்கன்றது ஒரு ஆச்சரியம், அது கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க எப்படி தெலுங்கில் பேசுகிறாங்க, எல்லாருக்கும் தெலுங்கில் பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கலாம், இல்லை பேரா டப்பிங் பண்ணியிருக்கலாம். அது வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இல்லை தெலுங்கில் பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் முக்கியமான ஹைலைட் என்ன, ஒரு சீனில் சைனா பார்டர்லேருந்து அவர் வந்து பார்ப்பாரு, அந்த பக்கம் வந்து இந்தியன் பார்டர்ல இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பாரத் மாதா கேஜி எல்லாம் சொல்லிட்டு இந்தியன் ஃபிளாகை ஏற்றுவாங்க. அதை பார்த்துட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். எக்ஸாக்டா இதுதானா எனக்கு தெரியல, சும்மா நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்தியன் ஃபிளாக் இஸ் லாஃபிங், ஐ வாண்ட் டு மேக் தம் கிரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு புரியாது. சார் என்ன சார் உடனே தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அவருக்கு. அது இங்கிலீஷில் சொன்னது புரியலையா, சைனா சோல்ஜருக்கு அவர் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணுறாராம். அந்த சீன் ஆரம்பிக்கும் போதே நான் உஷாராக இருந்துருக்கணும். ஏன்னா அந்த சீன் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் போடுவாங்க. என்ன பேர் தெரியுமா? பார்டர் பிளேஸ் அப்படின்னு போடுறாங்க. எப்படி நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் தரலாம், காமனாக ஜென்ரிக்காக சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்டர் பிளேஸ், அந்த இடத்துக்கு பேர் பார்டர் பிளேஸ், அவ்வளோதான். ஏன்னா மேபி சொல்லலாம், நமக்கு வந்து கமிட் பண்ணிக்கூடாது, இன்டர்நேஷனல் பார்டர் பற்றி நம்ம பேசக்கூடாது, பொலிட்டிக்கலி நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஏதாவது சமாளிக்கலாம். ஆனால் அந்த பார்டர் பிளேஸ் நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஆல்ரெடி 2 பாலகிருஷ்ணா இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதில் இந்த முதல் பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, நான் அகோரா இருக்கார் இல்லையா, அவருக்குன்ற மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. சும்மா அவரை வச்சு டான்ஸ் பண்ணணும் வைக்கணுன்றதுக்காக அந்த கேரக்டருக்கு ஒரு டான்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டான்ஸ் நம்பரில் போன பாட்டுடைய அந்த ஜெய்பாலையா பாட்டுடைய அந்த ஸ்டெப்ஸையும் வந்து கரெக்டாக அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. பட் அந்த கேரக்டர் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அக்கண்டா பாலகிருஷ்ணா இன்ட்ரோட ஆரம்பிக்குது இல்லையா, அதோட முடிச்சுட்டு கட் பண்ணி இந்த பாலகிருஷ்ணா கிட்ட வராங்க. இவருக்கு தனியாக ஒரு இன்ட்ரோ, ரசிகர்கள் வந்து ஏமாந்துருவாங்க, அதனால அவருக்கு தனியாக ஒரு இன்ட்ரோ, அவர் வந்து பயங்கர மாசா ஒரு என்ட்ரிலாம் கொடுக்குறாரு. அவர் உள்ள வரும்போது நரசிம்மர் பிரகலாதன் கதையெல்லாம் சொல்லி நரசிம்மர் இன்டர்கட்டில் காமிச்சு அதுக்கெல்லாம் அப்படி மாஸ் பில்டப் ஏறி மேபி நரசிம்ம நாயுடுவோடைய ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிராமம் மொத்தமுமே வந்து கஞ்சா ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த கிராமம் மொத்தமும் ஒருத்தரோட கண்ட்ரோல், ஒருத்தர் இல்லை ஒரு 4-5 பேர், ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர், கர்நாடகாலேருந்து ஒருத்தர், மும்பைலேருந்து ஒருத்தர். ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த கிராமத்தை வந்து நம்ம லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோம், அவங்களா இது இந்த லிஸ்ட்டில் மட்டும் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அந்த எல்லாரும் செத்துருவோம், அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பேசிக்கிறாங்க. அப்போது இந்த பாலகிருஷ்ணாவை அங்கே அனுப்புகிறாங்க. அவர் வந்து போய் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு ஐ எம் அ ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர் அப்படி இப்படிலாம் பேசி பயங்கரமாக டைலாக் விட்டுருக்காரு. ஆனால் என்ன புரியல, இவ்வளோலாம் பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய கிராமம், அந்த கிராமம் மொத்தமுமே ஃபுல்லாக கஞ்சா ப்ரொடக்ஷனில் வந்து தீவிரமாக இவ்வளோ நாளாக கஞ்சா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமாக இவர் ஏன் அதை தட்டி கேட்கவே இல்லை, இவங்க சொன்னாதான் இவர் வந்து தட்டி கேட்பாரா அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் ஒரு லாஜிக்கலி ஒரு சின்ன இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மேபி அட்லீஸ்ட் இந்த டைலாக்லாம் சொல்லிடலாம், நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான்டா இருக்கேன், அதாவது சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. இவங்க சொன்ன உடனே அவர் போறாரு, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. அண்ட் மல்டி லிங்குவல் பேன் இண்டியன் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக தமிழில் ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு, தமிழ் சரியா பேசல, ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது, கன்னடத்தில் பேசுறாரு, ஹிந்தியில் பேசுறாரு, தெலுங்குல பேசுறாரு. ஸோ அதெல்லாம் பயங்கர மாசாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்ரெடி 2 பாலகிருஷ்ணாஸ் இருக்காங்க, இப்போ செகண்ட் பார்ட்ல 2 பாலகிருஷ்ணாஸ் இருக்காங்க. ஆனால் வில்லனா நம்ம ஒருத்தரை மட்டும் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால வில்லன் மேல வில்லன்கள் வந்துகிட்டே இருக்காங்க படத்தில். மெயின் வில்லன் ஒருத்தர் மாதிரி அந்த ஜெனரல் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சாங்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேர் தான் மாஸ்டர் பிளான்லாம் பண்றாங்க, பயோ வார்லாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அது இல்லாமல் உள்ளூரில் வந்து அஜித் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வச்சிருக்காங்க. அவர் கூட உப வில்லன்கள் மாதிரி ஒரு 4-5 பேர் வருவாங்க. திடீர்னு படம் இன்டர்வல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஆதி பினிசிட்டி கேரக்டர் வராரு. அவர் வந்து பில்லி சூனியம் வைக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி வராரு. அவர் தனியாக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த அஜித் தாக்கூர் கேரக்டர் நினைக்கிறேன், அந்த கேரக்டருடைய அப்பா வந்து இறந்து போயிருவார். அதை ஆல்ரெடி வந்து பாசிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல. உங்கள் அப்பாவை கொலை பண்ணது யார் தெரியுமா, அந்த அகோரை தான் கொலை பண்ணா அப்படின்றதோட முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம். ஆனால் அப்படி இல்லை, அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு ஒரு லீடு கொடுப்பாரு பாருங்க. செத்துப்போன ஒரு கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ளாஷ்பேக் ஓடுது. எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்? அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பயங்கரமாக சண்டை நடக்குது, அங்கே திரும்ப வந்து பயங்கரமாக பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறாங்க, அங்கே ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் அப்படி பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மொத்த ஸ்ட்ரெச்சுமே டோட்டலி யூஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்ட்ரெச். மேபி ஆதி பினிசிட்டி கேரக்டரை பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிறேன், அந்த வில்லனை நான் பயங்கரமாக காமிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கலாம். ஆனால் அது இது வழி கிடையவே கிடையாது. படத்தோட இன்னொரு குபீர் சிரிப்பு சீன் என்னன்னா, வில்லன்களுடைய கோல் என்ன, இந்தியாவுடைய ஆன்மீக நம்பிக்கையை நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ கும்பமேளா நடக்கும், அங்கே வந்து வைரஸ் பரவும், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மயக்கம் போட்டு விடுவாங்க. திடீர்னு இந்த அஜித் தாக்கூர் கேரக்டர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வந்து எல்லாரும் அப்படியே பயங்கரமாக அவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே வருத்தப்படுற மாதிரிலாம் பார்த்து திடீர்னு அவங்க வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க. எதுக்கு முதல்ல இவங்க யார் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு? ப்ரெஸ்ஸையே முதல்ல இவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். இதெல்லாம் வந்து பிஎம் வேறு அவர் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி அந்த டிப்பிக்கலாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அவங்க வந்து லைவ் டிவிலேயே வந்து இதெல்லாம் ஒரு கடவுளா, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கடவுளா, எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையே போச்சு உங்களுக்கு அப்படின்ன உடனே அவங்க ஆமாம் எங்களுக்கும் போச்சு எங்களுக்கும் போச்சுங்களா. அந்த ஒரே ப்ரெஸ் மீட்டில் இந்தியா முழுக்க கடவுள் நம்பிக்கையை காலி பண்ணி எல்லா கோயிலும்
இழுத்து மூடிடுறாங்க. இதெல்லாம் இந்த யூனிவர்ஸில் மட்டும் தான் பாசிபிள். அதனால் நானும் நாளைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டை ஏற்றலான்னு பார்க்குறேன். கற்பனை தான், நல்லா தானே இருக்கு ஆக்சுவலாக. அடுத்த குபீர் சிரிப்பு சீன் வந்து DRDO அட்டாக் சீன். DRDO எவ்வளோ பெரிய செக்யூரிட்டான இடம், அது ரொம்ப அசால்ட்டாக உள்ள போது எல்லாரையும் அடிச்சு தூக்கிடுறாங்க. மதராசியில் வந்து சில அந்த சீனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சீன் அது. முக்கியமாக இந்த அக்கண்டா 2 தாண்டவம் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் ஹீரோ படம். இன்டர்வல் பாயிண்ட்லேயே சூப்பர் ஹீரோ படமாக இது டிரான்ஸ்சென்ட் ஆகிடுது. ஏன்னா திடீர்னு அப்படியே சூப்பர் பவர்லாம் கிடச்சி எப்படி அவர் என்ட்ரி வராரு பாருங்க. அதாவது முதல்லயே ஓப்பனிங்கில் ஒரு சீனில் காமிப்பாங்க, அவர் தவத்துக்கு போயிடுவார். ஸோ தவத்தில் உட்காந்து அப்படியே ஃபுல்லாக அவர் சுற்றி படியெல்லாம் இதாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இங்கே இருக்கிற பாலகிருஷ்ணா அவருடைய லைஃபு அப்படி இப்படின்லாம் காமிச்சிட்டு வருவாங்க. தம்பி பொண்ணுக்கு கரெக்டாக அந்த ஆபத்து வரும். அவங்க DRDO அட்டாக்ன்ற ஒரு சீன் ஒன்று நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தம்பி பொண்ணை துரத்திட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு கையில் தான் வேக்சின் இருக்கும். ஸோ அந்த வேக்சினேஷனை வாங்குறதுக்காக வில்லன்களாக துரத்திட்டு வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து கத்தும். அப்போ அங்கே அவருக்கு அலாரம் அடிக்கும், ஓகே தம்பி பொண்ணு டேஞ்சரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வருவார், எங்கேயோ இருப்பாருன்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் இங்கே ஜாகிரபி எங்கேயுமே ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி ஓப்பனிங்கில் வந்து அது கல்வானா என்ன குழப்பி விட்டாங்களோ, எதுக்காக அந்த வில்லேஜில் பூந்து அதெல்லாம் தெரியவே தெரியல. அந்த மாதிரி எங்கேயுமே நம்மளுக்கு ஜாகிரபி புரியாது. ஃபுல்லாக பனிமலையாக இருக்கும், ஏதோ ஒரு குகையில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா வச்சுக்க வேண்டாம், அது பக்கத்து குகைன்ற மாதிரி நினச்சிக்கலாம். எப்படி என்ட்ரினா அங்கேயிருந்து இங்கே வந்திருக்காரு, நம்ம திரும்பி விநாயகர் மாதிரி கேள்வி கேட்டால் என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம பயப்பாடு சீன் என்ன பண்ணியிருக்காரு, சூப்பர் ஹீரோவா நம்ம மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிக்கல் ஒன்று வருது. திடீர்னு எங்கேருந்து வருது எரிக்கல், அதாவது மேலேருந்து வராமல் இல்லை, சைட்லேருந்து வருது. ஒரு மாதிரி மலைக்கு இப்போ பின்னாடியிலேருந்து வருது எரிக்கல், வந்து டமால் வந்து விழுது அங்கே. அது ஆக்சுவலாக அதுலேருந்து வரா மாதிரி காமிக்கல, சீன் இல்லை. ஸோ அது வந்து சொல்லி ஆகணும், அது அப்படிலாம் லாஜிக்கலாக பண்ணல. ஆனால் கட் பண்ணால் அங்கே பாலகிருஷ்ணன். ஸோ அவர் எரிக்கல்ல தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு அங்கே எதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த சூப்பர் ஹீரோ உண்டான எல்லா குவாலிட்டிஸ் வந்து ஃப்ளாஷ் மாதிரி சருன்னு போவார். யாராலையுமே அவர் அட்டாக் பண்ண முடியாது, பீட் பண்ண முடியாது. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாரையும் அப்படியே தூக்கிட்டு அப்படிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக வந்து சண்டையெல்லாம் போட்டு சூப்பர் ஹீரோ படமாக இது மாறிடுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி ஆகணும், இந்த படத்தில் சம்யுக்தா மேனனும் ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க. முக்கியமான சொல்லும்போது ஒரு சின்ன ரோல், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ எப்படின்னா, இந்த பாலமுரளி கிருஷ்ணா இருக்காரு, நான் அக்கண்டா பாலகிருஷ்ணா இருக்காரு, அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு, எனக்கு வந்து 16 வயசுல பொண்ணு இருக்கா, DRDO ரிசர்ச் பண்ண 16 வயசுல பொண்ணா, DRDO ரிசர்ச் அப்படின்னு கட் பண்ணா DRDO ஆஃபீஸ் அங்க சம்யுக்தா மேனன் காட்டுறாங்க. இவங்க தான் இவருடைய பொண்ணா, அது எப்படி நம்ம ட்ரெயிலர்ல இவங்களோட அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நம்ம பார்த்தோமே, கவர்ச்சிக்கிறோம் என்ன நினைச்சுன்னு யோசிச்சு கரெக்டாக வந்து அவருடைய பொண்ணு கிடையாது. அவருடைய பொண்ணு சொன்னாலும் நம்பிருக்கலாம், ஆக்சுவலாக அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு 16 வயசுன்னு சொன்னா நம்பியிருப்பானு தெரியல. ஸோ ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பாலகிருஷ்ணா நம்பும்போது நம்ப கூடாது, தப்பு. இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே பாசிபிள். ஆனால் அந்த கிரியேட்டிவ் லிபர்ட்டியை எடுக்காம பெரிய மனசு பண்ணி அவங்களை வந்து ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரக்டர் மாத்திட்டாரு. அப்புறம் பொண்ணுன்ற மாதிரி வேற ஒரு கேரக்டர் காமிக்கிறாரு. அண்ட் சம்யுக்தா மேனனை பொறுத்த வரைக்கும் அவங்க டோட்டலா மிஸ்காஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காங்க. எல்லா சீன் தனியாக நடிக்கிற சீன்லையுமே கூட அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிற்கிறதுக்கு பேசுறதுக்கு அந்த பாடி லாங்குவேஜே வரல. அவங்கள சண்டையெல்லாம் வேற போட வச்சிருக்காங்க. அது இன்னும் காமெடியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பழைய ஜோக் இருக்கு, தமிழ் சினிமா கலாச்சிட்டு இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஹீரோ வந்து பெரிய ஹீரோ ஆகும்போது என்னன்னா, முதல்ல வந்து சின்னதாக ஒரு கிராமத்தை காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் ஒரு ஊரை காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் வந்து மொத்த தேசத்தையும் காப்பாற்றுவார், அப்புறம் அஃப்கோர்ஸ் உலகத்தை தான் காப்பாற்றி ஆகணும், அதுக்கு மேலே அவருக்கு போகிறதுக்கு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் பாலகிருஷ்ணா அந்த எல்லையெல்லாம் எப்பயோ தாண்டிட்டார். அவருக்கு வந்து எல்லைகள் இல்லா ஒரு ஹீரோ அவர். இந்த யூனிவர்ஸில் எல்லாமே பாசிபிள் இல்லையா, அதனால அவர் இந்த வாட்டி சைனா பார்டர் பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்காக டேரெக்டாக கிளம்பிறங்குறாரு. ஒன் மேன் ஆர்மி அவர். ஏன்னா அப்படி தான் விஷுவலைஸாக பண்ணியிருக்காங்க. ஒன் மேன் ஆர்மியாக போய் மொத்த சீனா ஆர்மியும் காலி பண்ணுறாரு. எப்படி அவர் என்ட்ரியே எப்படின்னா, டேங்க்கில் வருவார் உள்ள. எப்படி மனுஷன் டேங்க், அதான் அந்த சூளை இருக்கு இல்லையா, ஆல் பர்பஸ் சூளத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு டேங்க் ஆப்ரேட் பண்ணி ஆக்சிலரேட்டர்லாம் போட்டு அது மேலே ஏறி நின்று அப்படி ஜாலியாக ஒய்யாரமாக கிளைமேக்ஸில் இவங்களாம் ஒரு சீக்ரெட் இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சைனா வச்சு இவங்க ஜென்ரல் அந்த பிளான் பண்ணுறவங்க எல்லாரும். அப்போ திடீர்னு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு ராக்கெட் வந்து அடிக்கங்கன்னு பார்த்தா அது இந்த டேங்க்ல டேங்க் மேலே தலைவர் நின்றுக்கிட்டு அப்படி ஜாலியாக ஒய்யாரமாக, எப்படிப்பா வந்து எவ்வளோ செக்யூர்டான ஏரியா, எப்படி நம்மளுக்கு இங்கே DRDO அது மாதிரி அவங்க ஊரில் அதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லாம் எல்லாமே பாசிபிள் இல்லையா. ஒரு கிராமத்துக்கு போகிறாரு, அந்த கிராமத்தில் வந்து கோயில் பூட்டி வச்சிருக்காங்க, இவர் கோயிலுக்கு பூஜை பண்றாரு. உடனே மக்கள் வந்து என்ன கோயில் கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமா உனக்கு, ஏன் பண்றேன்னு உடனே அவங்க லென்த்தியா ஒரு மோனோலாக் ஒன்று இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி. மேபி அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணி பார்த்தீங்க, இவ்வளோ நல்ல படத்தை மக்கள் விடாமல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஃபயர் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் அதை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இன்டர்நேஷனல் பார்டர் அவர் எப்படி தாண்டினாரு, அவருக்கு யார் விசா கொடுத்தாங்க, அவங்க எப்படி தாண்டி இங்கே வந்து, இது எதுக்கு எந்த கேள்விக்கும் நமக்கு பதில் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் எல்லாமே பாசிபிள்ங்கிற மைண்ட் செட்டோட தான் நம்ம மொத்த படத்தையும் பார்த்தோன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் போயிடாரு. அதுக்கப்புறம் படத்தை முடிச்சிடுறாங்க ஒரு வழியா. கதையா ஒரு விஷயம் இந்த படத்தில் ப்ராப்பரா இல்லைங்கிறத தாண்டி கலாய்க்கிறது கூட இந்த படத்தில் எதுவும் மெட்டீரியல் கொடுக்கலையே நம்ம பயப்பாடு சீனு அப்படிங்கிறத எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சுவாரஸ்யமாகவே இல்லை, சீன்ஸாகவும் சுவாரஸ்யமாகவே இல்லை, டயலாக்ஸாகவும் ரொம்ப இழுவையாக இருந்துச்சு. டயலாக்ஸாகவும் ரொம்ப நசனசனசன் பேசிட்டே இருக்காங்க. தமிழ் மியூசிக்குமே கூட எனக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அவர் எப்பயும் பிஜிஎம்ல ஏதாவது பண்ணி பூசா பண்ணி காப்பாற்றுவார். அவரும் திரும்பி அவருடைய படங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி கலச்சி போட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. அக்கண்டா பாலகிருஷ்ணா சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிச்சதுனால வில்லன்களும் பயங்கர வீக்காக தான் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் கொண்டு வரணும், ஆதி பினிசிட்டி கேரக்டர்
பில்டப் பண்ணுறாங்க. பட் அந்த பில்டப் வந்து அவ்வளோ நம்புற மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் நம்புற ஜோனில் இருக்கணும். ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்புற மாதிரி இருக்கணும். எதுவுமே நம்புற மாதிரி இல்லை, எல்லாமே ஓவர் த டாப்னா அப்போ ஆப்வியஸ்லி எந்த ட்ராமாவுமே ஒர்க் ஆகாது, எந்த த்ரெட்டுமே ஒர்க் ஆகாது, எந்த ஸ்டேக்ஸுமே இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது, போராக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய ஃப்ளோவும் பயங்கர போராக தான் இருந்தது. இதுதான் அகண்டா 2 தாண்டவம் அனுபவம் தான், விமர்சனம்லாம் கிடையாது. இது படம் பார்க்கும்போது யோசித்தேன், அதை நோட்ஸாக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் எழுத வேணா, சும்மா அப்படியே நம்ம பேசுவோன்ற மாதிரி எப்பயும் போல நான் பேசியிருக்கேன். அவ்வளோதான். நான் பார்த்தது 3Dயில் தான். 3D சுத்தமாக நல்லாவே இல்லை, டோட்டல் தண்டம். அதுவும் கேசினோட 3D கிளாஸ்லாம் அப்படி சும்மா அப்படி 3-10 ரூபாங்கிற மாதிரி கீழே அப்படி சும்மா போட்டு வச்சிருக்காங்க, எடுத்து பொறிக்கவங்க அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. போகும்போது நம்ம எடுத்து போயிட்டு அது வேறு அழுக்காக இருக்குது, தொடச்சி வைக்கிறாங்களோ தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து தொடச்சி யூஸ் பண்ண, அதுவும் ரொம்ப மங்களாக தான் இருந்தது. கிராஃபிக்ஸ் ரொம்ப 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 சுமாராக தான் இருந்தது. ப்ரொடக்ஷனாக எப்பயும் போல தெலுங்கு படங்களில் எப்பயுமே ஒரு பெரிய ஹீரோ படங்கள் எப்படி செலவு பண்ணி ப்ராப்பராக சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸு, ஆக்ஷனு, அதெல்லாம் டெக்னிக்கலாக எந்த குறையும் கிடையாது. வெல் மேட் மூவி டெக்னிக்கலி, கண்டென்ட் வைஸ் கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக ப்ரொடக்ஷனாக நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் தான். பட் கண்டென்ட்டாக பெருசாக படத்தில் எதுவும் தேவையே இல்லை. கேசினோ ரோயலில் இன்னொரு விஷயம், யாராவது கதை திறந்துகிட்டே இருப்பாங்க, ஸ்க்ரீனில் வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கும். இந்த வாட்டி அதுவும் இல்லை. ஏன்னா பால்கனியில் வந்து கதவு திறக்கிறது வந்து ஒரு பக்கம் கதவு மட்டும் வெளிச்சடிக்காமல் வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் கதவு வந்து கொஞ்சம் கீழே தான் வச்சிருந்தாங்க. அது திறந்தா உள்ள வெளிச்சடிக்காது. அண்ட் கீழே பெருசாக கூட்டம் இல்லை. பால்கனியில் உட்காந்து பார்த்தேன், கீழே பெருசாக கூட்டம் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் திறந்து போயிட்டு வரல. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா, அகண்டா 1 பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அகண்டா 2 கொஞ்சம் க்ரௌடு இருக்கிற தேட்டரில் பாருங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் வைப் இருக்கும், கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா செகண்ட் ஹாஃபில் என்ன மாதிரி நீங்களும் தூக்க ட்ரை பண்ண வேண்டி வரும். அவ்வளவே சொல்லிட்டேன். அண்ட் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங் என்னவா இருந்தாலும் நான் கொடுக்குற ரேட்டிங் கண்டிப்பாக அடல் சொல்லி தான். ஏன்னா படம் முழுக்க அவ்வளோ சண்டை காட்சிகள், அவ்வளோ ரத்தம் தெரியுது. 3Dயில் கூட ரத்தம் தெரியுது. அது கார்ட்டூனிஷாக தெரிஞ்சாலுமே கூட சண்டைகள்லாம் ஸ்டில் இதெல்லாம் வயலன்ஸுங்கிறது வயலன்ஸ் தான். அதனால் ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க.